அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது ஆடி 28 ஆகஸ்ட் 13 புதன்கிழமை. தேய்பிறை சதுர்த்தி திதி இன்று காலை 6:30 மணி அளவு வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று காலை 10:30 மணி அளவு வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். திருத்தி நாம யோகம், பாலவம் கௌலவம் நாம கரணங்கள். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கு புதன்கிழமை காலையில் 10:30 மணி அளவில் இருந்து ரேவதி நட்சத்திரம், அதுபோல் காலையில் 6:30 மணி அளவில் இருந்து தேய்பிறை பஞ்சமி தேதி. புதன்கிழமை புதனுடைய நட்சத்திரம். அதனால் கல்வி சம்பந்தமான விஷயங்களை இன்றைய நாளில் நம்ம சிந்திக்கலாம். அந்த படிப்புக்கு உண்டான ஒரு கிரகமாக நவகிரகங்களில் சொல்லப்படுவது புதனை. இவர் புத்திகாரகன், வித்தைகாரகன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஆனால் குருவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு படிப்பு கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு வந்துடுறார். கலைகளெல்லாம் நம்ம கற்று தெளியணும் தேரணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரனுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. படிக்கிற எல்லாமே நமக்கு மனசில் பதியணும், புரியணும், நினைவில் இருக்கணும். அது நம்ம உள்ளே போகணுன்னு சொன்னால் சந்திரன் பலமாக இருக்கணும். அந்த படித்ததை தைரியமாக நம்ம வெளிப்படுத்தணும், பேசணும். ஒரு சபையில் இருந்து புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும், சாதிக்கணும்னா செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியகாரகன் நமக்கு தேவை. நம்முடைய படிப்பு நமக்கு பிரபல்யமான யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் நம்முடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அதே போல் அந்த படிப்பு படித்தோம், வேலைக்கு சேர்ந்தோம், அதோட முடிஞ்சிடுச்சுன்னு இல்லாமல் அந்த துறையில் எப்போதும் நம்ம சிறந்து விளங்கணும். ஒரு துறையை பற்றி பேசினா ஒருத்தருடைய ஞாபகம் வரும். நிறைய துறைகளில் நிறைய பேர் அது போல் இருப்பாங்க என்றளவும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சனியுடைய ஒரு அனுகிரகம். சனி தான் ஸ்திரகாரகன்னு சொல்கிறது. சிறு வயதில் ஒருத்தர் ஒன்றை பிடித்து கொண்டார்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அதில் இருந்து அதன் பிறகு அவருடைய வாழ்க்கைக்கு பிறகும் கூட அந்த துறையில் பேசப்படக்கூடியவராக ஒருத்தர் இருப்பார். அறிவியலில் இருக்கலாம், கணிதத்தில் இருக்கலாம், கலையில் இருக்கலாம், விளையாட்டில் இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சனி பலமாக இருக்கணும். அதே போல் தன்னுடைய கல்வியினால் தன்னுடைய தேசம் அல்லாது வெளி தேசங்களுக்கெல்லாம் போய் ஒருத்தர் பேசப்படணும், கொண்டாடப்படணும், பொருள் ஈட்டணும், தன்னுடைய தேசத்திற்கே பெயர் வாங்கி கொடுக்கணும்னா ராகுடைய அனுகிரகம் இருக்கணும். என்ன படிக்கிறோமோ, என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறதோ அதை தாண்டி தனக்குள்ளே இன்னும் புது விஷயங்கள் வரணும், புதுமையான சிந்தனை வரணும்னு சொன்னால் கேதுவுடைய ஞானமானது இருக்கணும். அப்போ கல்வின்னு சொன்னால் புதன் நம்ம சொன்னோம், ஆனால் எல்லா கிரகங்களுமே சம்பந்தப்படுகிறார்கள். அதுபோல் எந்த ஒன்றை நாம் பெற வேண்டும் என்றாலும் எல்லா கிரகமும் சேர்ந்தால் தான் அது முழுமை பெறும். இன்றைய நாளில் புதன்கிழமை, புதனுடைய நட்சத்திரம். அப்போ நமக்கு கல்வி சிறப்பாக வேணும்னு சொன்னால் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் உங்களுக்கு கல்வியை எந்த கிரகம் தருகிறது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, எந்த நட்சத்திரம், ராசி அப்படின்றத பார்த்து அதிலிருந்து எந்த கிரகம் உங்களுக்கு அந்த கல்வி ஸ்தானத்திற்கும், ஜீவனஸ்தானத்திற்கும், தொழில் ஸ்தானத்திற்கும், இந்த பிரபல்யம் அடையக்கூடிய ஸ்தானத்திற்கும் இதுக்கெல்லாம் வருகிறதோ அந்த கிரகம் சம்பந்தமான வழிபாட்டை செய்யலாம். பொதுவாக கல்வின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், புதன்னு சொல்லுவோம். வழிபாடுனா வியாழக்கிழமைகளில் கோயிலில் போயிட்டு குருவை நம்ம வழிபடுவோம். சிவாலயம் சென்று அங்கே பிரகஸ்பதி நவக்கிரக குரு வழிபடுவோம். ஞான குரு, மௌன குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. பெருமாள் கோயிலுக்கு போனால் அயக்ரீவரை வழிபடுவோம். அதுபோல் கிரகங்கள்லேயும் கூட இன்னென்ன கல்விக்கு இன்னென்ன கிரகம், இன்னென்ன ஜாதகருக்கு இன்னென்ன கிரகம் கல்வியை தரும்ன்றது இருக்குது. அப்படியாக எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை தாண்டி தனிப்பட்ட துறையில் நீங்கள் சாதிக்கணும், வெற்றி பெறணும், நல்லா படிக்கணும், தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் அதை யார் கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். எப்படி கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த புதனை ஜோதிடம் சம்பந்தமான கிரகமாக சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஜோதிடத்தில் ஈடுபாடு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், ஆர்வம், ஞானம் இருக்கணும்னு சொன்னால் புதனுடைய சம்பந்தம் இருந்தால் தான் அது நடக்கும். அதனால் இன்றைய நாள் அந்த புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய கிழமையாக இருக்கிறது. கல்வி பற்றி சிந்தித்தோம். உங்களுக்கான கல்வி எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும், அதில் பிரச்சனை என்ன, அது சரி செய்ய என்ன வழி, கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குறதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக புதன் தான்.
அந்த புதன்லேருந்து அடுத்தடுத்து எல்லா கிரகமுமே சேர்ந்துடும். அந்த வரிசை உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் கல்வியை முழுமையாக நீங்கள் பெற முடியும். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம். மிதுன ராசியில் குரு சுக்கிரன், கடகராசியில் சூரியன் புதன், சிம்மராசியில் கேது, கன்னிராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சந்திரன் சனி. இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இப்போது விரயஸ்தானத்தில் சுகாதிபதி சந்திரன் இருக்கார். இருந்து இன்று காலை 10:30 மணி அளவு வரைக்கும் சனியுடைய சாரமும் அதன் பிறகு புதனுடைய சாரத்தையும் பெறுகிறார். அப்போ காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம், நிதானமாக நீங்கள் இருக்கலாம். போக போக உற்சாகமாகிடுவீங்க. சனியுடைய ஒரு தொடர்பு முடிந்து புதனுடைய தொடர்பு ஆரம்பிக்க போகிறது சந்திரனுக்கு. அப்போது புதன்னு சொன்னால் வேகம். அப்போ சந்திரன் புதன் சேருகிறதுன்னு சொன்னால் நிறைய சிந்திக்க முடியும். மனோவேகம் வாயு வேகம்னு நம்ம சொல்லுவோம். அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் நிதானமாக தொடங்கி வேகமாக போக முடியும். இதில் உங்களுடைய கல்வியில், வேலையில், நல்ல விஷயங்களை சிந்திக்கிறதுல, நல்ல விஷயங்களை செய்கிறதுல, இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். அதனால் ஆரம்பம் சுமாராக இருக்கும், போக போக நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக யாரெல்லாம் தர்ம காரியங்களில் ஈடுபடுகிறீர்களோ, பிறருக்கு உதவுகிறீர்களோ, பயணம் மேற்கொள்கிறீர்களோ, குடும்பத்திற்காக நல்ல நோக்கத்திற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. இன்றைக்கு குழப்பமானது விலகும், நல்ல தெளிவை நீங்கள் பெற முடியும். பரணி நட்சத்திர நண்பர்கள் தேவையில்லாத தீய பழக்கத்தையோ அல்லது தீய சகவாசத்தையோ கூடா நட்பையோ கைவிட இன்றைய நாளில் முடிவெடுக்க முடியும், செயல்படுத்த முடியும். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் நற்பண்புகளை வளர்த்து கொள்ள முடியும், நல்ல பெயரை பெற முடியும், பிரபல்ய யோகம் பெறக்கூடிய அளவிற்கு முன்னேற முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, உற்சாகமாக இருக்க போகிறீங்க. அறிமுகமாகக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். கேட்கக்கூடியவர்களிடத்தில் உதவியானது கிடைக்கும். பிறர் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அங்கீகரிப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணால் படிக்கிறது சாத்தியம், வேலைக்காக முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும். வாடகைக்கு வீடு தேடுறீங்களா, அந்த ஹவுஸ் ஓனருக்கு உங்களை பார்த்தா பிடிக்கும், உங்களுக்கு வீடு கொடுக்கலான்னு தோணும். அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் பிறர் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், பிறர் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலனானது உண்டாகும். தடையெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. கடன் பிரச்சனை, அந்த பணம் பிரச்சனை, இதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சமானது இருக்கிறது. ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெற முடியும். ஆனால் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாமல் அறிவுபூர்வமாக செயல்பட நீங்கள் பக்குவமாக இருக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்கள் மகத்தான பலனை பெற முடியும். மனை பார்க்க, வீடு பார்க்க, சொத்து வாங்குவதற்காக முடிவெடுக்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த யோக பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. கையில் பணம் தங்கலைன்னு சொல்லி நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கும். அப்போ பணம் தங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு எதாவது மேஜிக்லாம் பண்ண முடியாது. ஒரே நாளில் நீங்கள் ஏதோ ஒரு பூஜையை செய்து ஒரு நாளில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு செல்வந்தர் ஆகிட முடியாது. பணம் சேர்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் ஜாதகத்தில் தன லாபஸ்தானங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எந்த வகையில் நீங்கள் பணம் சேர்க்கணும் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதை சேர்க்க முடியும். இன்றைய நாள் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். அனுபவப்படியும் கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பெரியவர்கள் சொல்படியும் கூட நீங்கள் அதை கடைப்பிடித்து பலனை பெறலாம். ஆக மொத்தம் இன்றைய நாள் பணம் சேர்ப்பதற்கு உகந்த நாள். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெற முடியும். வாழ்க்கை தரத்தை, வசதியை உயர்த்தி கொள்ள முடியும். திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைத்து பாடுபட்டு ஆனால் பலனை பெறப்போகிறீர்கள். புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்க முடியும். உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கார். உயர்ந்த இலக்கு, குறிக்கோள் யாருக்கு இருக்கிறதோ உங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். 9ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் அவருடைய துறையில் சாதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றது அர்த்தம்.
உயர்கல்வி கட்டாயம் படிப்பார் அப்படின்றது அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் கூட இப்போ கல்வி சம்பந்தமான ஒரு தொடர்பே இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வார். ஏதாவது ஒரு வகையில் அவர் வந்து எல்லாரையும் விட மேலே ஒரு படி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை பெறுவார் அப்படின்றது அர்த்தம். 9ல் அந்த ராசியாதிபதி சந்திரனோடு சனி சேர்ந்திருக்கார். அதனால் நல்ல நோக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் அதை நோக்கி இன்றைக்கு பயணிக்க போகிறீர்கள். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது. பிறரிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். உங்கள் மீது பிறருக்கு நம்பிக்கையானது உண்டாகும். பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற முடியும். ஆனால் அந்த பலன் பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். போராடி பலன் பெறக்கூடிய அம்சமானது இன்றைய நாளில் இருக்கிறது. பேசி புரிய வைக்கணும், பிறரை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் தான் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு சொன்னாலும் கூட அதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பீங்க, ஆனால் செஞ்சு முடிப்பீங்க. ஆயில்ய நட்சத்திர நண்பர்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள். இன்றைய நாளில் நீண்ட தூர பிரயாணத்தை திட்டமிடலாம், அதற்கான ஆயத்த பணிகளை செய்யலாம். வெளிநாடு சம்பந்தமான செயல்கள்லாம் நீங்கள் செய்யலாம். வெளிநாட்டிலிருந்து நற்செய்தியை பெறுவதற்கான முயற்சியை செய்யலாம். சிம்மராசி என்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கிறார். காலையில் சனி சாரம், அதன் பிறகு புதனுடைய சாரம் கிடைக்கிறது. அப்போ உழைப்பு, அறிவு இதான் உங்களுக்கு கை கொடுக்கும். பிறரை எதிர்பார்க்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், யாரையும் நம்பிட்டு எதற்காகவும் நீங்கள் இறங்க வேண்டாம். உங்களால் தெரிந்ததை, உங்களுக்கு முடிந்ததை நீங்கள் செய்யலாம். கடினமாக உழைக்கிறதுக்காக நீங்கள் வந்து தயாராகிட்டீங்களா, இந்த நாளில் பிரச்சனை எதுவும் கிடையாது. மிகச்சரியாக திட்டமிட்டு ஒன்றை செயல்படுத்த போகிறீர்களா, அது நடந்துடும். பிறர் இடத்துல உதவி கேட்குறது, பிறர் எதிர்பார்த்து இருக்கிறது, பிறர் சொல்கிறது அப்படியே கேட்குறது. ஒரு வேலையில் இருக்கும்போது வேறொருத்தர் வந்து பார்க்கலாம், வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உடனே இதை விட்டுட்டு அங்கே போயிடுறது. அப்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நம்பி தொடங்கிடுறது. இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் இறங்கக்கூடாது. உங்களுக்கு தெரிந்தது, உங்களால் முடிந்தது மட்டும் இன்றைக்கு நீங்கள் செய்தால் போதுமானது. மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள். பூர நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு காலையில் 10:30 மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கும். அதனால் நிதானமாக இருக்கணும். நாளை தொடங்கும் போது கவனமாக தொடங்கணும், அதன் பிறகு பரவாயில்லை. உத்திர நட்சத்திர நண்பர்கள் காலை 10:30 மணிக்கு பிறகு சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுவீர்கள் உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில். அதனால் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்திக்கணும். தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆகாரம் அதற்கு முக்கியமானதாக இருக்கும். நம்ம சாப்பிடவே இல்லை, பசி பட்டினியோடு இருக்கிறோன்னு சொன்னாலும் தெளிவாக இருக்க முடியாது. நிறைய சாப்பிட்டாலும் தெளிவாக இருக்க முடியாது. அதுபோல் மனசில் நிறைய எண்ணங்கள் போயிட்டே இருக்குது அப்படி சொன்னால் குழப்பம் உண்டாகும். செய்கிற வேலையில் சிந்தனையே இல்லைன்னாலும் அதை நல்லா செய்ய முடியாது. அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் தெளிவாக இருப்பதற்கு தயாராக இருக்கணும். உங்களை தயார்படுத்தி கொள்ளணும். அப்படி இருக்கும்போது சந்திராசிரமம் பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசி என்பர்களே, இது சாதகமான நாளாக இருக்கிறது. திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. லாபாதிபதி சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். இருந்து சந்திரன் செவ்வாய் பார்த்துக்கிறது, சந்திரன் சனி சேர்ந்து இருக்கிறது, சனி செவ்வாய் பார்க்கறது, இதெல்லாம் 7ஆம் இடமாக இருக்கிறது. 7க்குடைய குரு வந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது. அதனால் திருமண விஷயங்களில் நிறைய குழப்பம் இருக்குது. எதனால் வந்து தடையாகுதுன்னே தெரியல அப்படின்ட்டுலாம் இருந்தால் அதை வந்து சரிப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கே தொலைச்சமோ அங்கே தேரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியாக தோஷம் இருக்கும்போது, தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஆய்வு செய்யும்போது, பரிகாரங்கள் செய்யும்போது அது வந்து வேலை பண்ணும், நமக்கு வழியை காட்டும். அப்படியாக திருமண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெற முடியும். பிறரோடு சேர்ந்து தொழில் தொடங்கணும், அல்லது தொழில் தொடங்கி இருக்கிறோம், அது நல்லபடியாக வரணும். இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அஸ்த நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற முடியும். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இன்றைய நாளில் ஏற்படுத்தும். பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த பலனை பெறப்போகிறீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது, முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துறது, இதனால் பலன் ஏற்படும். துளாராசி அன்பர்களே, இந்த நாளில் வந்து நான் அரசாங்க உத்தியோகத்துக்குத்தான் போவேன்னு யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அதற்கான முயற்சியை செய்யலாம். அதற்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் டைம்.
அதுக்கு நடுவில் வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன், இந்த முயற்சியை மட்டும்தான் செய்வேன், அப்படியாக தீர்மானிக்கலாம். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த சூரியன் புதனோடு சேர்ந்திருக்க, அந்த 10ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து குருவோடைய வீட்டிலிருந்து சனி புதன் சாரத்தை பெறுகிறார். அந்த குரு சுக்கிரன் ராசியாதிபதியோடு சேர்ந்திருந்து ராசியை பார்க்குறார். அதனால் ஒரு உயர்ந்த குறிக்கோள் இருக்குது, உயர்ந்த இலக்கு இருக்குது, அதைத்தான் நான் அடைந்து ஆகணும், அதுக்கு நடுவில் எனக்கு வர வாய்ப்புகளை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கக்கூடிய மன உறுதியில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு நிலை அடையிறதுக்கான அம்சம் இன்றைய நாளில் இருக்குது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெற முடியும். இன்றைய நாளில் உங்களுடைய வீட்டில் ஏதோ பிரச்சனை, வாகனத்தில் ஏதோ பிரச்சனைனா அதெல்லாம் சரி செய்யலாம். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும். தேவையில்லாமல் சிந்திக்காமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு செலவு பண்ணிட்டீங்க, கடன் வாங்கிட்டீங்க, அதிலிருந்து மீண்டு வரலாம். விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், சொன்னபடி உங்களால் நடந்து கொள்ள முடியும். ராசியாதிபதி சுக்கிரன்றதுனால ஏதோ தீய பழக்கம் இருக்குது, ஆனால் மீண்டு வரணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம், பலன் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கார். தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். அஷ்டமத்தில் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை, செலவு ஆகணும், நீங்கள் கஷ்டப்படணுன்ட்டு இருக்குது, அப்போது தர்மம் பண்ணுங்க, கஷ்டப்படணுன்ட்டு இருக்குது, விரதம் இருங்க, கோயிலுக்கு போங்க, நிறைய பிரதட்சணம் பண்ணுங்க. அவருடைய வயது, அவருடைய உடல் ஆரோக்கியம், உடல்நிலைக்கு ஏற்றவாறு அடி பிரதட்சணம் பண்ணுறது, தோப்பு கரணம் போடுறது, ஒரு சில பேர் நேர்த்தி கடன் இருக்கும், அங்கே பிரதட்சணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி செய்கிறது, முடி காணிக்கை கொடுப்பதாக வேண்டி கொண்டிருந்தால் இதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் திட்டமிடலாம். அஷ்டமத்தில் குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய சமயத்தில், 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களை வருத்தி கொள்வது, உங்களுடைய பணத்தை செலவு செய்வது, இதெல்லாம் நல்ல காரியத்திற்காக செய்வது, அப்படி திட்டமிட்டு கொண்டால், அப்படி செயல்பாடுகளை வைத்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெற முடியும். குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்து சுபகாரியம் பற்றி பேசுகிறது, அதை முடிவு எடுக்கிறது, கோயில் குளங்களுக்கு சென்று வருவது, இப்படியான பலன்லாம் இன்றைய நாளில் இருக்குது. அனுஷ நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும். பிறருக்காக உழைக்க போகிறீங்க, தியாகம் பண்ண போகிறீங்க, உங்களுடைய பணத்தை பிறருக்காக செலவு பண்ண போகிறீங்க. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த யோக பலனை பெற முடியும். எதிர்பாராத உதவி கிடைக்கும், எதிர்பாராத முன்னேற்றம், நல்லது, செல்வம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நல்ல சாதகமாக இருக்குது. தனுர் ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள், முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள், நீங்கள் சாதிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். 8குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கார், சனியோடு சேர்ந்திருக்கார். பெரிய விஷயங்களை நோக்கி பயணிக்க முடியும். நீங்கள் இதுதான் படிக்க போகிறேன்னு சொன்னாலோ, இந்த வேலைக்கு தான் முயற்சிக்க போகிறேன், இந்த தொழில் தான் தொடங்க போகிறேன்னு சொன்னாலோ பிறர் கவலைப்படுவாங்க, இல்லை பயப்படுவாங்க, இல்லை உங்களை பயமுறுத்துவாங்க. இதெல்லாம் முடியுமா, நடைமுறைக்கு ஒத்து வருமா, நமக்கெல்லாம் இது சாத்தியமா, நம்ம குடும்பத்திற்கு இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்லாம் யாராவது நினைக்கிற மாதிரி நீங்கள் பெரிய விஷயங்களை பற்றி ஆசைப்படுவீங்க, பெரிய விஷயங்களுக்கான முயற்சியை செய்வீங்க. ஆனால் அது சாத்தியம். ஒரே சமயத்தில் 2 சுபர்கள் குரு சுக்கிரன் சேர்ந்திருந்து ராசியை பார்க்குறாங்க. சுகஸ்தானத்தில் சனி இருக்கார். பெரிய இலக்கை எடுத்துக்கொண்டு போராட முடியும், கடுமையாக உழைக்க முடியும், தியாகம் பண்ண முடியும். அப்படி செய்து எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலிலிருந்து உங்களுடைய குடும்பமே, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல நிலையை அடைய முடியும். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும். பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெற முடியும். மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உதவி, துணை தேவை. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள். உங்களுடைய தைரியம் உங்களுக்கு துணையாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு நினைத்தது சாதிக்க முடியும். எந்த ஒரு தயக்கமும் பயமும் சஞ்சலமும் உங்களுக்கு இருக்காது. 3ஆம் பாவத்தில் சனி இருக்கார், அதனால் ராசியாதிபதி சனி இருக்கார், அதனால் நினைத்ததை செய்யணும், அதற்கான தைரியம் இருக்கும், அதற்கான ஆரோக்கியம் இருக்கும். சந்திரனும் சேர்ந்திருக்கார், அதற்கான மனோதிடமும் சேர்ந்துடும். சனி சந்திரன் சேர்ந்தாலே தோஷம்தான், பிரச்சனை தான் அப்படின்றத முடிவு பண்ண முடியாது. எந்த இடத்துல சேர்ந்துருக்காங்க, எந்த லக்னம் அப்படின்னு பார்க்கணும், எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும், அதற்கேற்றவாறு பலன்கள் இருக்கும். அப்படியாக 3ஆம் இடத்துல சனி சந்திரனுடைய சேர்க்கை, அது குருவுடைய வீடு. அப்போ சந்திரனுக்கு சனி புதனுடைய சாரம் கிடைக்கிறது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பெரிய விஷயங்களை நோக்கி பயணிக்க முடியும், அதில் வெற்றியும் கிடைக்கும்.
மன உறுதியும் தைரியமும் துணையாக இருக்கும். உத்திராட நட்சத்திர நண்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள். அரசாங்க காரியங்களை செய்யலாம், பெரிய மனிதர்களை நாடெல்லாம், பேசலாம், நேரம் கேட்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். திருவோண நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் திருப்தி அடையும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சந்தோஷப்படும்படியாக பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள், நன்றாக படிப்பார்கள், வேலை கிடைக்க பெறுவார்கள், அவர்களுக்கு திருமணத்திற்கு வധു வரன் கிடைக்கும். பிறர் உங்களை புரிந்து கொள்வார்கள், நல்ல விஷயங்களை தொடங்கும் போது பிறர் சேர்ந்து கொள்வார்கள். இதெல்லாம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும். மனை வீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கடன் இருந்தாலோ, ஏதோ வில்லங்கம் வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலோ அதெல்லாம் சரி செய்ய முடியும். கும்பராசி அன்பர்களே, பணப்பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு முடிவுக்கு வரப்போகிறது. 2ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போது 2ஆம் இடத்துல சனின்னு சொல்லும்போது நிரந்தரமாக பணம் வந்து கொண்டு இருக்கணும். 6ஆம் அதிபதி சந்திரன் சேர்ந்திருக்கார். கடன் வாங்கி உங்களுக்கு அந்த கடன் சுமை இருக்கிறதுன்னு சொன்னால் வேறு வகையில் பண வரவு கிடைக்கிறதுனால கடனை அடைக்க முடியும். அதற்கான முயற்சியை நீங்கள் தொடங்கலாம். குடும்பத்தில் நிறைய செலவுகள் ஆகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கே போயிடுது. குடும்பத்தில் இன்னொருத்தருக்கு வேலை கிடைக்கும். இப்படியாக பணத்தட்டுப்பாடு முடிவுக்கு வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் அனுகூலமான பலனை பெறப்போகிறீர்கள். இன்றைய நாளில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், எடுத்த முடிவை செயல்படுத்த முடியும். சதய நட்சத்திர நண்பர்கள் சாதகமான பலனை பெற முடியும். பிறரை பயன்படுத்தி கொண்டு கூட்டு முயற்சி செய்து காரிய ஜெயம் பெறலாம். புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும், பொன்னையே பெற முடியும், தங்கத்தை பெற முடியும். தங்கம் கைவிட்டு போயிருந்தால் மீட்கலாம், அடகு வைத்திருந்தால் மீட்கலாம், தொலைந்து போயிருந்தால் எங்கே வச்சுட்டோன்னு ஞாபகம் இல்லை, தேடிட்டு இருக்கீங்க, இன்றைய நாளில் தேடினா கிடைச்சிடும். மீனராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் உண்டாகும். ஏதாவது குழப்பம், கவலை, சஞ்சலம், பயம்லாம் இருந்தால் அதெல்லாம் போகும். மனோகாரகன் சந்திரன் ராசியிலிருந்து சனியோடு சேர்ந்திருக்கார். அதனால் நம்ம இப்போ எடுத்திருக்கிற துறை சரியானது தானா, இதை படிச்சுருவோமா, இதை படித்தா வேலை கிடைக்குமான்ற குழப்பம் இருந்தால், இந்த வேலையிலே இருக்கலாமா, வேறு வேலைக்கு மாறிடலாமான்ற குழப்பம் இருந்தால், தொடங்கிய தொழில் சரிதானா அல்லது மாற்றிடலாமா, இதை விட்டுடலாமா அப்படின்ற எண்ணம் இருந்தால் இன்றைக்கு இதிலெல்லாம் ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொன்னான பலனை பெறுவீர்கள். நல்லவர்கள் உங்களோடு சேர்ந்து இருந்து நல்ல செயலை தொடங்க ஊக்குவிப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் காலை 10:30 மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது. காலை நேரத்திலேயே ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறது, கோயிலுக்கு போகிறது, அதன் பிறகு நாளை தொடங்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திர நண்பர்கள் காலை 10:30 மணியிலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருக்கும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பிற இடத்துல ஆசி பெறணும். பெரியவர்கள்னால் அவரிடத்துல ஆசை பெறணும். வறியவர்களாக இருக்கும்போது ஏதாவது தர்மம் செய்து அவர்கள் உங்களை வாழ்த்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வாழ்த்தை பெறணும். இது உங்களுக்கு பலனை ஏற்படும். இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சஷ்டி விரதம், தேய்பிறை சஷ்டி, முருகப்பெருமானை வழிபட விரதம் இருக்க தயாராகவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.